இந்த வீடியோவில் உங்கள் கிளிக்சென்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் கிளிக்சென்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்த பின்னாடி கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். கிளிக்சென்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சர்வே சைட் வேறு எந்த சைட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண பின்னாடி கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். உங்கள் அட்ரஸ் என்னது, உங்கள் நேம் என்னது, உங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்னது, இதெல்லாமே. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் வரும். ஸோ இப்போ கிளிக்சென்ஸில் எப்படி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளிக்சென்ஸ்க்கு போன பின்னாடி சர்வேஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு வரும். அதாவது உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு சர்வேஸே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபஸ்ட் நேம், உங்கள் லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. கொடுங்க. மேக்ஸிமம் சிட்டி சென்னையாக தான் இருக்கணும். சென்னையில் உங்கள் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை அப்படின்னா சென்னையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க அட்ரஸ் வாங்கி இங்கே கொடுங்க. சப்போஸ் மும்பை டெல்லியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அட்ரஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் வரும். உங்கள் சொந்த ஊர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் வராது. கண்டிப்பாக உங்கள் சிட்டி சென்னையில் இருக்கணும் அல்லது மும்பை அல்லது டெல்லியில் இருக்கணும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குது. நான் மேல்னு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கிளிக்சென்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் பேரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜெண்டர் வந்து நீங்கள் ஃபீமேல்னு கொடுக்கலாம். ஃபீமேல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த பாஸ்வேர்டு இங்கே கொடுங்க. இங்கே பாஸ்வேர்டு ரெக்கவரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு ரெக்கவரின்னு என்னதுன்னா, சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சீக்ரெட் கொஸ்டின் பாருங்கள். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்குறாங்க. நான் வினோத்னு கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி. ஸோ நான் வினோத்னு கொடுக்குறேன்னா, இப்போ வினோத்னு கொடுத்துருக்கேன். நான் அப்போது வினோத்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் கொடுங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ. உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல்ஸ் தான் இருக்கணும். ஹைட்டும் சரி வித்தும் சரி. உங்கள் பேமெண்ட் மெத்தட், உங்கள் ஏர்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து எந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே amkprs@gmail.com இதுதான் என்னுடைய பேபால் ஐடி. ஸோ நான் amkprs@gmail.comனு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ அப்டேட் அக்கௌண்ட்னு கொடுங்க. ஸோ அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சர்வே அட்டன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கரண்ட்டில் எனக்கு 3 சர்வே அவைலபிளாக இருக்குது. ஒரு சர்வேயுடைய ரேட் 0.80, இன்னும் 0.85, இன்னும் 0.75. இந்த 3 சர்வேயும் கொடுத்துருக்கிறது வேறு வேறு கம்பெனிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து சர்வே வந்து நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.